நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் பள்ளப்பட்டி நகராட்சி குப்பைக்காடு பகுதியில் எஸ்டிபி பிளான்ட் வருவதை தடுப்பது மற்றும் குப்பைக்காட்டை மாற்று இடத்தில் அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்த மனு அளித்த பொதுமக்கள். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சியில் தெற்கு தெருவில் குப்பைக்காட்டை சுற்றி அமைந்துள்ள இந்த குப்பைக்காடு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் இல்லாத சமயத்தில் இங்கு அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது 200க்கும் மேற்பட்ட குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் பெண்கள் கல்லூரி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என சுற்று வட்டாரம் முழுவதும் மக்கள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குப்பைக்காடு பகுதியின் மூலமாக அடிக்கடி பல்வேறு விதமான சுகாதார கேடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் மீண்டும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எஸ்டிபி பிளான்ட் இதே பகுதிக்கு அமைய இருக்கிறது. இது எங்களுக்கு மேலும் பலவித சுகாதார கேட்டை உருவாக்கக்கூடும். எனவே அந்த திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்து மேலும் மாற்று இடத்தில் இந்த குப்பைக்காட்டை அமைக்க வழிவகை செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பள்ளப்பட்டி பகுதி வாழ் மக்கள் மனு அளித்தனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098181724 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.